ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சக்கரை பூசணிக்காய் பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். இது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அது நல்லா கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எந்த எண்ணெய்னாலும் பரவாயில்ல, சமையலெண்ணெய் எது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சோன்னே தேவையான அளவு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு கடுகு நல்லா வெடிக்கட்டுங்க. அடுப்பு வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு, ஜீரகம் வந்து உங்களோட ஆப்ஷன் தாங்க. ஜீரகம் போடுறதுனா போட்டுக்கலாம். அதோட காரத்துக்கு வரமிளகா சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு காரம் சேர்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. காயோட அளவை பொறுத்து மாறும். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் அதை நல்லா நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இது வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்ருங்க. காரம் வந்து வரமிளகா மட்டும்தாங்க போடணும். மிளகா பொடி அந்த மாதிரிலாம் எதுவும் சேர்க்குறதில்ல. அதனால் நீங்கள் காரத்தை எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. பிச்சுட்டு போட்டிங்க அப்படின்னா அதோடய விதையெல்லாம் கொட்டிடும். அதனால தான் நான் அப்படி லைட்டாக பாதி மட்டும் பிச்சுட்டு அப்படியே சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்ருங்க. கடலைப்பருப்பு வந்து லைட்டாக அதோட கலர் மாறினோடனே உடனே வெங்காயம் போட்டுருங்க, இல்லாட்டா கருப்பாகிரும். அதனால தான் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு இந்தளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயை சேர்த்துக்கிடலாம். நான் வந்து சக்கரை பூசணிக்காய் வந்து ஒரு 15 ரூபாய்க்கு சின்ன பீஸாக விற்றுருவாங்கள்ல, அந்த சைஸுக்கு வாங்கியிருக்கேன். அதை நல்லா தோல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணாதீங்க, எனது வெந்துடும், சீக்கிரமாக வெந்துடும். இப்போ அதை எல்லாத்தையும் சேர்த்துக்கரலாம். ஓரளவுக்கு நார்மல் சைஸாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா வதக்கி விட்ருங்க. இதில் தண்ணி எதுவுமே ஊற்றாதீங்க. இது வந்து காய் வந்து சீக்கிரமாகவே வெந்துடுங்க. அதனால் நல்லா மட்டும் கிளறி விட்டுட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் அப்படியே மூடி போட்டு மூடிடணும். உப்பு மட்டும் நல்லா சாறுற அளவுக்கு நல்லா கிண்டி விட்ருங்க. பாருங்கள், அந்தளவுக்கு நல்லா கிண்டியாச்சு. எங்கள் ஊரில் இது வந்து சக்கரை பூசணிக்கான்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஊரில் பரங்கிக்கான்னு சொல்லுவாங்க. இது வந்து காய் எல்லாத்தையும் நல்லா போட்டு மூடியாச்சுங்க. இப்போ பாருங்கள், அந்தளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு, நல்லாவும் வெந்திருக்கு ஓரளவுக்கு. அப்பப்போ மட்டும் எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கீழே வந்து பிடிச்சிரும் இந்த காய் வந்து. அதனால் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், தண்ணி ஊற்றாமல் எந்தளவுக்கு சதன்னு ஆயிடுச்சுன்னு. கொஞ்சம் நேரம் கழித்து மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வைங்க. இப்போ பாருங்கள், காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து ஓரளவுக்கு காய் வந்து அப்படியே இருக்கிற மாதிரி ஆகும். காய் நல்லா வதங்கிருச்சுங்க. பாருங்கள், லைட்டாக அமுத்தினோடனே நல்லா வெந்துருச்சு. அப்பப்போ மட்டும் எடுத்து கிண்டி மட்டும் விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காவை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கிடலாம். மிக்சியில் போட்டு இதுக்கு வந்து மிக்சியில் அரைச்சி சேர்க்காதீங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப பொடி பொடியாகிருமா, அது வந்து காயோடு ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கும். லைட்டாக துருவி போடுங்க. அப்படி இல்லாட்டா பீட்ரூட் சீவுறது இருக்குல்ல, அதில் கூட துருவி போடுங்க. அப்போ வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. தேங்காயும் போட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. கவனிச்சுக்கோங்க, இதில் வந்து உரப்புக்கு வந்து வரமிளகா மட்டும்தான், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு இந்த தேங்காயோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இப்போ பாருங்கள், காய் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. தேங்காயோட பச்சை வாசனையும் நல்லா போயிருச்சுங்க. பாருங்கள், நல்லா உதிரியாக இருக்கும். தண்ணி ஊற்றுனீங்கன்னா அப்படியே கெட்டியாக ஆயிரும். அதனால் தண்ணியே ஊற்றாதீங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சிட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டான
ஒரு ஹெல்த்தியான பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. சக்கரை பூசணிக்காய் பொரியல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.